தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு போக்குவரத்து துறை சார்பில் மேற்கொள்ளப்படும் சிறப்பு ஏற்பாடுகள் குறித்து அத்துறையின் அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் தலைமை செயலகத்தில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள். தீபாவளி பண்டிகை நெருங்கியுள்ள நிலையில் வழக்கம் போன்று இந்த ஆண்டும் சென்னையிலிருந்து தீபாவளிக்காக சொந்த ஊர் செல்வதற்கு ஆர்வத்துடன் பொதுமக்கள் தயாராகி வருகின்றார்கள். கடந்த ஆண்டில் அரசு பேருந்துகளில் மட்டும் சென்னையிலிருந்து 10 லட்சத்துக்கும் கூடுதலானவர்கள் தீபாவளிக்கு முன்பாகவே பயணம் செய்திருந்தார்கள். இது மட்டுமல்லாமல் தீபாவளி முடிந்து சென்னை திரும்பியவர்களுடைய எண்ணிக்கை தனியாக இருந்தது. 10 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் தீபாவளிக்காக சொந்த ஊருக்கு சென்னையிலிருந்து புறப்பட்டு சென்றிருந்த நிலையில் இந்த ஆண்டு அதை காட்டிலும் கூடுதலானவர்கள் சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் இருந்து தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில்தான் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் உட்பட 5 அல்லது 4 இடங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் தீபாவளிக்காக தமிழ்நாடு முழுவதும் இயக்கப்பட இருக்கின்றன. தீபாவளிக்காக எத்தனை பேருந்துகளை இயக்க வேண்டும், எங்கிருந்து இயக்க வேண்டும், கிளாம்பாக்கம் சென்றடைவதற்கு பொதுமக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டிய வசதிகள் என்ன, குறிப்பாக மாதவரம் உள்ளிட்ட இடங்களில் இருந்து வடசென்னை பகுதி மக்கள் தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்கு, மேற்கு மாவட்டங்களுக்கு செல்வதற்கான சிறப்பு பேருந்துகள் எவ்வாறு இயக்க வேண்டும் என்பது தொடர்பாக போக்குவரத்து துறையின் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டவர்களுடன் இணைந்த ஆலோசனை கூட்டம் இன்று மாலை 4 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் தலைமையில் நடைபெற உள்ளது. இதன் நிறைவிலே எத்தனை பேருந்துகள் தீபாவளிக்காக இயக்கப்பட உள்ளன என்ற விவரம் தெரிய வரும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.